ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். காலையில் இந்த இடிதாங்கி நடைபயிற்சி மேற்கொண்ட போது சாலையில் கிடக்கும் சைடிஸை வானில் பறக்கும் வல்லூறுகள் வட்டமிடுவதைப் போல பலர் என்னை சுற்றி சுற்றி வந்தனர். அதன் சூட்சமம் புரியாமல் நானும் சும்மாவே இருந்து விட்டேன். அப்போது அதன் பிறகு ஆண்டவனிடமிருந்து அழைப்பு வந்தபோதுதான் காலையில் என்னை சுற்றி வட்டமிட்டு நோட்டம் போட்டது ஏன் என்பதற்கான காரணம் விளங்கி. இந்த இடிதாங்கி முதலமைச்சராக பதவியேற்பது போல் நாளிதழ் ஒன்றில் முழு பக்கத்தில் வெளிவந்த விளம்பரத்தை பார்த்து இந்த உலகமே அதிர்ச்சி அடைந்திருக்கிறது என்ற தகவல் இந்த இடிதாங்கியையே சற்று அசைத்து பார்த்தது. இடிதாங்கி முதல்வரானால் இந்த நாட்டை எப்படி தாங்குவான்? அவன் முதுகில் தாங்குவானா, அல்லது கபாலத்தில் தாங்குவானா, அல்லது உள்ளங்கையில் தாங்குவானா? மக்களின் இந்த சந்தேகத்தை மையமாக வைத்து இடிதாங்கி ஒரு சிறந்த திட்டத்தை கையில் வரைந்து வைத்திருந்தேன். அதை மையப்படுத்தி ஒரு விளம்பரத்தையும் உருவாக்கி வைத்திருந்தேன். அதனை செயல்படுத்த களத்தில் இறங்கிய போதுதான் இடையில் கிராஸ் பண்ணிய கிராபிக்ஸ் மைந்தர்கள் ஒரு கலகம் ஏற்படும் அளவுக்கு வைத்து செய்திருக்கிறார்கள். பழைய பதவியேற்பு காட்சிகளை வைத்து ஆளுநர் முன்னிலையில் நான் பதவி பிரமாணம் செய்து கொள்வதாக அவர்கள் வெளியிட்ட விளம்பரம் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிவிட்டது. அந்த காட்சியை பார்க்கும் போது எனது கண்ணில் ஆனந்த கண்ணீர் ஊற்றெடுத்து பாய்ந்தது. விளம்பரத்தை முதல் பக்கத்திலேயே போட்டுவிட்டு நடுப்பக்கத்திலே இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் என்று ஊடகங்கள் கழுவி ஊற்றியதை நான் இங்கே கோடி காட்ட விரும்பவில்லை. ஒரு விளம்பரத்திற்கு இத்தனை விவாதமா? இதில் அதிர்ச்சி அடைவதற்கு அப்படி என்னத்தான் இருக்கிறது? உரிமையை உரத்து சொல்வதற்கு இடிதாங்கிக்கு உரிமை இருக்கிறது. அதனை தடுக்க நினைப்பது உரிமை மீறல் என்று உரிமை விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறார். எனவே அடுத்தடுத்து வரப்போகும் விளம்பரங்கள் அனைத்தும் இந்த நாட்டில் ஒரு அதிர்வை ஏற்படுத்தும் அளவுக்கு இருக்கும் என்பதை இங்கு எச்சரிக்கையாக குறிப்பிட விரும்புகிறேன். எனது விளம்பரங்கள் தங்கிலீஷில் மட்டுமல்ல, பன்மொழிகளிலும் பளிச்சிடப் போகிறது என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பணி நிமித்தமாக தமிழகத்துக்கு படையெடுத்துக் கொண்டிருக்கும் வடகிழக்கு மாநிலத்தவர்களும் இந்தி பேசுபவர்களும் இடிதாங்கியின் விளம்பரத்தை பார்த்து தங்கள் பொன்னான வாக்குகளை எல்லாம் தங்கள் மாநிலம் வழியாக திருப்பிவிடும் வாய்ப்பு இருக்கிறது என்ற உண்மையை உரத்து கூறி உங்கள் எல்லோரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.